நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று கேட்டதும் கொடுப்பவனே இந்த நிகழ்வில் 2 திருத்தலங்களை காண இருக்கிறோம். அதில் முதலாவதாக வருவது சென்னை நங்கநல்லூர் உத்தர குருவாயூரப்பன் திருத்தலம். பகவானுடைய சங்கல்பம் இருந்தால் ஒழிய இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேக வைபவத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் இதை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை குருவாயூரப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பலவிதமான பாக்கியத்தை அடைந்த ஒருவரால் தான் இந்த பாக்கியத்தை இன்று அடைய முடியும் என்பது மகான்களுடைய ஒரு சத்தியமான வார்த்தை. கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஒரு புண்ணிய தலமாக, புண்ணிய திருத்தலமாக, ஒரு ஆலயமாக இந்த உத்தர குருவாயூரப்பன் உங்கள் கண்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றான். பொதுவாகவே சொல்லுவார்கள், ஆலயம் இல்லாத ஊருக்கு அழகு பாழ் என்று சொல்லுவார்கள். ஒரு ஊரிலே ஒரு கோவில் இருக்க வேண்டும், அந்த கோவிலுக்கு நாம் சென்று வழிபட வேண்டும். அப்படி சென்று வழிபடுவதிலும் மிக சிறப்பு எது என்று கேட்டால், ஒரு அபிஷேகத்தை, அதோடு மட்டுமல்ல ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டும். ஒரு மகா கும்பாபிஷேகத்தை நேரில் கண்டு பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நிலையத்தார் உங்களுக்காக அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை பதிவு செய்து ஒளிபரப்புகிறார்கள். அதை பார்த்தாவது நாம் பயன்பெறலாம். இந்த பயனோடு கூட இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோவிலிலே 48 நாட்களுக்குள், அதாவது ஒரு மண்டலத்திற்குள் நீங்கள் போய் அங்கே தரிசித்தீர்கள் என்று சொன்னால் மண்டலாபிஷேகம் பார்த்த பயன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த உத்தர குருவாயூரப்பன் எத்தகைய சிறப்பு பெற்றவர்? வில்வமங்கலம் சுவாமிகள் என்ற ஒருவர். அவர் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த உத்தர குருவாயூரப்பன் சன்னதியிலே, அந்த திருக்கோவிலிலே, கோபுர கலசத்திலே குருவாயூரப்பனை கண்டவர். அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற இந்த கும்பாபிஷேகம் அந்த வில்வமங்கலம் சுவாமிகள் பார்த்த அந்த கலசத்திலேயே அமைக்க பெற்றிருக்கிறது. இந்த திருத்தலத்திலே குருவாயூரப்பனுக்கென்று நடைபெறுகின்ற அனைத்து அபிஷேகங்களிலும் முதலாவதாக வருவது பாலபிஷேகம்தான். இந்த உத்தர குருவாயூரப்பனுக்கு அபிஷேகம் நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது. பாருங்கள், கலசத்திலே கும்பாபிஷேகம் நடக்கிறது. யாகசாலை அமைப்புகளை பாருங்கள். இந்த திருத்தலத்திற்கென்று ஒரு வெள்ளி தேர் தயாராகி நிற்கிறது. எவ்வளவு அழகாக தகதகவென்று வெள்ளை நிறத்திலே ஜொலித்து கொண்டிருக்கிறது. இந்த தேரிலே சங்கு, சக்கரம் மற்றும் மேலே உள்ள கலசம், இவை 3ம் தங்கத்தினால் வேயப்பெற்றவை. அதோடு மட்டுமல்ல, இந்த திருத்தலத்திற்கென்று ஒரு தங்க கொடிக்கம்பம் இருக்கிறது. இந்த கொடிக்கம்பத்தை சுற்றிலும் 8 திக்கிலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த விக்கிரகங்கள், 8 திக்கிலே இருக்கக்கூடிய தேவதைகள் அழகாக காட்சி தருகிறார்கள். இந்த குருவாயூரப்பனை நாம் வழிபடுகிறோம் என்று சொன்னால் அதன் பலன் என்ன? எண்ணி பார்க்க வேண்டாமா? அன்பர்களே, இந்த திருத்தலத்தில் முதல் முறையாக இந்த உத்தர குருவாயூரப்பனுக்காக நூதன கருட வாகனம் ஒன்று அமைக்க பெற்றிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தின் மிகப்பெரிய விசேஷம் இதுதான். ஹந்தபாக்கியம் ஜனானாம் என்று கேரள தேசத்தில் இருக்கிறது ஒரு குருவாயூரப்பன்.
இங்கே சென்னை நெங்கநல்லூரில் உத்தர குருவாயூரப்பனாக இன்றைய தினம் பகவான் அற்புதமாக கும்பாபிஷேகத்தை கண்டருளியிருக்கார். 1975 வருஷம் தேவப்பிரஷ்னமானது பார்க்கப்பட்டு குருவாயூர் க்ஷேத்திரத்தில் குரூரம்மை, பூந்தானம், வில்வமங்கல சுவாமிகள் முதலியவர்கள் பரம பாகவதோத்தமங்களாக பக்தைகளாக இருந்த ஒரு பீடத்திலேருந்து வில்வமங்கலம் சுவாமிகள் இந்த சென்னையில் வந்து இப்போது நீங்கள் தரிசித்த இந்த கோபுர கலசத்தினுடைய இடத்துல வில்வமங்கலம் சுவாமிகள் குருவாயூரப்பனை பிரத்யட்சமாக இங்கே தரிசனம் பண்ணியிருக்கார். அவருக்கு தரிசனம் கொடுத்த இடத்துல தான் இப்போ உத்தர குருவாயூரப்பனாக சுவாமி இருக்கார். அங்கே தான் இன்று கும்பாபிஷேகமானது நடந்திருக்கு. அப்போது அந்த வில்வமங்கலம் சுவாமிகளுக்கு வெறும் தரிசனத்தை மாத்திரம் கொடுக்காம பார்க்கடலில் சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தான் இங்கே நெங்கநல்லூரில் குருவாயூரப்பனாக வந்திருக்கேன்னு சொல்வது போல பாலபிஷேகத்தோடு அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கார். அதனால தான் இன்றைக்கும் இந்த கோயிலில் முதல் நைவேத்தியம், முதல் அபிஷேகம் பால், இங்கே க்ஷீரம் சுவாமிக்கு நைவேத்தியமாக இங்கே கொடுக்கப்படுறது. அப்படி வில்வமங்கலம் சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுத்த இந்த இடத்துல தேவப்பிரஷ்னம் பார்த்து குருவாயூரில் இருக்கக்கூடிய சாநித்தியம் இந்த இடத்துல இருக்குன்னு 1975 வருஷம் இங்கே முதல் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதற்கப்புறம் 87 வருஷம் 2வது கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. 2000வது ஆண்டு 3வது கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இப்போது நாமெல்லாம் செய்த பெரிய பாக்கியம் 4வது கும்பாபிஷேகம் 2012 இன்றைய தினம் மிக கோலாகலமாக நடைபெற்றது. கேட்டதும் கொடுக்கின்ற கிருஷ்ணன் குருவாயூரிலே நமக்கு வரம் அளிப்பது போல இந்த உத்தர குருவாயூரப்பன் சென்னை நங்கநல்லூரிலே இருந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அங்கே குருவாயூரில் எப்படி பூஜைகள்லாம் நடக்கிறதோ அதே போல் இந்த உத்தர குருவாயூரப்பன் கோயிலையும் நடந்துட்டுருக்கு. வாழ்நாளில் நாம் வாழக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நம்ம சொல்லுவோம். நாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கோயில் இருந்து அந்த கோயிலில் நம்ம தரிசனம் பண்ணலைன்னா கூட கொடிக்கம்பத்தை தரிசனம் பண்ணால் பெரிய புண்ணியம். இந்த வருடம் உயர்ந்த தங்கத்தில் கொடிக்கம்பமானது அமைக்கப்பட்டு அதற்கும் சம்பரோக்ஷணமானது விமர்சையான முறையில் இங்கே நடைபெற்றிருக்கு. அதனால் நமக்கு நேராக வந்து இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ண முடியலையே, நெங்கநல்லூரில் இப்படி குருவாயூரப்பன் ஒருத்தர் நமக்கு வரப்பிரசாதியாக இருக்காரா அப்படின்னு இதுவரை தெரியாதவர்களுக்கு ஸ்டார் விஜய் டிவி மூலமாக நாம் கேட்டதும் கொடுப்பவனாக தினமும் ஒரு பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிட்டுருக்கோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகத்தை நாம் வீட்டில் இருந்தவாறே இந்த தொலைக்காட்சி மூலமாக நடந்த இந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு பெருமைகளை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் அடைகிறோம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் என்று கூறுவது போல நம்முடைய 7 பிறவிகள் இதை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அடைவோம். அது மட்டுமல்லாமல் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் என்று கும்பாபிஷேகத்திலே குருவாயூரப்பனை தரிசித்த பலன் நமக்கு சௌக்கியமானது ஏற்படுகின்றது, ஆரோக்கியம் அதிலே கலக்கின்றது, தீர்காயுளானது நமக்கு கிடைக்கின்றது. ஆக இந்த விமான கலச பிரதிஷ்ட அபிஷேக யாகசாலை பூர்த்திகளை தொலைக்காட்சி மூலமாக தரிசித்த நம்முடைய அனைவருக்கும் குருவாயூரப்பனுடைய பரமருளும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியமும் கிட்டும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த நேயர்களே, இப்பொழுது நாம் காண இருக்கும் திருக்கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அமைந்த ஆண்டாள் திருக்கோயில். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழகத்திலே இருக்கிறது. மிகவும் பெயர் வாய்ந்த பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாராகிய நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் சூடிக் கொடுத்த சுடர்கொடி இந்த திருத்தலத்திலே பிறந்தவர்தான். என்றென்றும் நான் அந்த கண்ணபிரானை மட்டுமே தான் மணாளனாக அடைவேன் என்று தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தாரே, அந்த ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருத்தலம்தான் இந்த திருத்தலம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியவே
என்று போற்றி திருநாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை போல ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருக்கோலம் என்பது மிகவும் சிறப்புடையது. நாராயணனுக்கு உகந்த, கண்ணபெருமானுக்கு நாம் சாற்றி மகிழ்கின்ற ஒரு துளசி மாடத்தின் அருகேதான் பெரியாழ்வார் இந்த கோதை என்று சொல்லப்படுகின்ற ஆண்டாள் நாச்சியாரை கண்டெடுத்தார். இன்றைக்கும் கூட பாருங்கள், தமிழக அரசுக்கு ஒரு சின்னமாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில்தான். எப்படிப்பட்ட ஒரு உன்னதம்! பகவான் பெருமாளை நினைத்து நினைத்து பாடுகிறார். பெருமாள் எப்படிப்பட்டவர்? அவர் பெரும் ஆள், மிகவும் பெருமைக்குரியவர். அதனால்தான் பெருமாள் என்று சொல்லுகின்றோம். ஏன் தெரியுமா? கடித்து கொடுத்ததை உண்டவன் பெருமாள், இடித்து கொடுத்ததை உண்டவன் பெருமாள், உரித்து கொடுத்ததை உண்டவன் பெருமாள், சூடி கொடுத்ததை வாங்கி அணிந்து மகிழ்ந்தவன் பெருமாள். எப்படி கடித்து கொடுத்தது என்று சொன்னால், சபரி ராமன் வருவானா வருவானா என்று ஏங்கி ஏங்கி ஒவ்வொரு பழமாக கடித்து கடித்து இது இறைவனுக்கு உகந்ததுதானா என்று நினைத்து கொடுத்தாளே, அப்படி அவள் கடித்து கொடுத்ததை ராமன் விருப்பமாக எடுத்து உட்கொண்டான். அதனால் கடித்து கொடுத்ததை உண்டவன் கடவுள், இடித்து கொடுத்ததை உண்டவன் பெருமாள். யார் இடித்து கொடுத்தது? குச்சேலர். கிருஷ்ண பரமாத்மாவின் உற்ற தோழன். உங்களுக்கு தெரியும், கிருஷ்ண பரமாத்மா செல்வத்திலே செழிப்பிலே திகழ்ந்தவர். ஆனால் அதற்கு எதிர்மறையாக வறுமையிலே வாடியவர் குச்சேலர். ஆனால் வறுமையிலே வாடினாலும் கூட நண்பனை பார்க்க போகின்ற பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது என்று வீட்டிலே கிடந்த ஒரு பிடி அவிலை இடித்து கொண்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்தாராம். அதனால் இடித்து கொடுத்த அவலை கூட மிகவும் பெருமையாக நினைத்து நம்முடைய கண்ணபெருமான் 3 பிடி அவலை எடுத்து உண்டார் என்பது நம்முடைய சரித்திரம். அதே போல இங்கே உரித்து கொடுத்தது விதுரன். அவனுடைய மாளிகைக்கு கிருஷ்ண பரமாத்மா எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளுகின்ற பொழுது கிருஷ்ணன் வந்த ஒரு மகிழ்ச்சியிலே திக்குமுக்காடி போன விதுரன் ஒரு பழத்தை உரித்துவிட்டு பழத்தை கையிலே வைத்து கொண்டு அவசரத்தில் தோலை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுக்கிறான். அதை கூட விதுரன் என்கின்ற ஒரு அன்பன் கொடுத்ததால் ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தார் அல்லவா பெருமாள். அதனால் உரித்து கொடுத்ததை மகிழ்ந்தவன் பெருமாள், சூடிக் கொடுத்ததை வாங்கி அணிந்து மகிழ்ந்தவன் பெருமாள். ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த ஆண்டாள் நாச்சியார் தான் போட்டு போட்டு மகிழ்ந்து அணிந்து பார்த்து பூரித்த மாலையை இறைவனுக்கு சூடிக் கொடுத்தாள் அல்லவா. அந்த சூடிக் கொடுத்த அந்த மாலைதான் எனக்கு வேண்டும் என்று விருப்பப்பட்டு பெரியாழ்வாரிடம் கேட்டு வாங்கி அணிந்து மகிழ்ந்தவன் கண்ணபெருமான். அதனால்தான் அவன் பெரும் ஆள். அப்படிப்பட்ட பெருமாளை பற்றி ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு துளசி மாடத்தின் அருகிலே கண்டெடுக்கிறார். ஒரு இலைக்கு மனம் உண்டா என்று கேட்டால் இலைக்கு மனம் இருக்கிறது, துளசி இலைக்கு. அதை ஏன் துளசி மாடத்து அருகே கொண்டு போய் போட்டான் என்று சொன்னால், பொதுவாக அந்த இலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அரும்பு மொட்டாகி மலராகின்றது. ஆனால் இந்த இலை என்பது தொடக்க நிலை. ஆரம்ப நிலையிலேயே ஆண்டாள் என்பவள் மனத்திற்கு உரியவள் என்பதனால்தான், அவள் மனம் வீசக்கூடியவள் என்பதனால்தான் துளசி செடி அருகே அவள் கண்டெடுக்கப்பட்டாள் என்று நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றன. ஆண்டாளுக்கு என்ன பெயர்? கோதை என்பதுதான் அவளுக்கு இயற்பெயர். ஆனால் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்ற பெயர் எப்படி வந்தது? பெரியாழ்வார் உங்களுக்கு தெரியும், தன்னுடைய மகள் ஆண்டாளுடன் சேர்ந்து நந்தவனத்திலே பூக்கொய்து நாள்தோறும் அந்த பெருமாளுக்கு மாலை கட்டி மகிழ்ந்தவர். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் தினம் அந்த மாலையை எடுத்துக்கொண்டு போய் வடவேங்கடத்தானுக்கு படைக்கிறார். அப்படி படைக்கின்ற பொழுது ஒரு நாள் பார்க்கிறார், அவர் கட்டி வைத்து போன மாலை அங்கே இருக்கிறது. உள்ளே ஏதோ வேலையாக செல்லுகிறார். ஆண்டாள் நாச்சியார் அந்த மாலையை எடுத்து தன்னுடைய தோளிலே அணிந்து கண்ணாடி முன்னால் நின்று அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளே இருந்து வெளியே வருகின்ற பெரியாழ்வார் இந்த காட்சியை கண்டவுடன் கை கால் வெலவெலத்து போகிறார். என்ன அபச்சாரம், என்ன செய்து விட்டாய்? இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற இந்த மாலை நீ அணிந்து மகிழ்ந்தாயே, எல்லா பூவும் தீர்ந்து விட்டது. இன்றைக்கு நான் எம்பெருமான் கண்ணனுக்கு எதை படைப்பேன் என்று சொல்லி மனதிற்குள்ளே வருத்தத்துடன் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 பூக்களை மட்டும் கோர்த்து கொண்டு போய் கண்ணனுக்கு போடுகிறார். அன்றைக்கு கண்ணபெருமான் பெரியாழ்வார் கனவிலே வந்து, இன்று முதல் ஆண்டாள் அணிந்து மகிழ்ந்த மாலையை மட்டும்தான் நான் அணிவேன். எனவே நீ புதிதாக தொடுத்து மாலையை எனக்கு கொண்டு வராதே. ஆண்டாள்
அணிந்து மகிழ்ந்ததை எனக்கு கொடு என்று சொன்னதனால்தான் பெரியாழ்வார் மெய்சிலிர்த்து போகிறார். அன்றிலிருந்து இவள் கோதை என்ற பெயர் மாற்றி சூடிக் கொடுத்த சுடர்கொடியாக மாறி ஆண்டாள் நாச்சியாராக பரிமளிக்கிறார். அந்த ஆண்டாள் தமிழை ஆண்டாள். அந்த தமிழை எப்படி ஆண்டாள்? 30 திருப்பாவை பாடல்கள், 143 நாச்சியார் திருமொழி அனைத்தையும் எழுதியவர். இது மட்டுமல்ல, இந்த தமிழை ஆண்டதோடு மட்டுமல்ல, இந்த புவனத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ண பரமாத்மாவை தன்னுடைய அன்பினால் ஆண்டவள். அதனால்தான் அவளுக்கு ஆண்டாள் என்ற பெயர். இந்த ஆண்டாள் தனிமனித துதியை பாடுவது முக்கியமல்ல. இந்த சமுதாய நீதி, இங்க சமுதாயத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக திருப்பாவையிலே ஒரு பாடலை சொன்னாலே போதும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். என்ன அர்த்தம்? இந்த தேசத்திலே மண்வளம் சுரக்க வேண்டும், மழை வளம் பெருக வேண்டும், பயிர் பச்சைகள் தழைக்க வேண்டும், அதற்கு எங்கள் கூட்டு பிரார்த்தனை உதவ வேண்டும் என்பதற்காக தோழிகளை அழைத்து கொண்டு போய் வட தேசத்திலே எப்படி மீரா, பக்த மீரா அங்கே கண்ணனை நினைத்து உருகினாளோ அதைப் போலவே நம்முடைய தென்னாட்டிற்கு ஒரு பக்த மீராவாக திகழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். தன்னுடைய பக்தியின் மூலமாக இறைவனை ஆட்கொண்ட அந்த ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த இந்த திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாடல் பெற்ற ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு நாம் சென்று மகிழ்வோமா?